Hi everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பருடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஸோ இதற்கு முன்னதாக நீதிபதியாக இருந்தவர் யார் பார்த்தீங்க அப்படின்னா பிஆர் கவாய். ஸோ இவர் 52வது தலைமை நீதிபதி. ஸோ அவருடைய பதவிக்காலம் நிறைவடைந்ததுனால 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் அவர்கள் பதவி ஏற்றிருக்காரு. ஸோ இவர்களுக்கு அந்த பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் யார் அப்படின்னா பிரசிடென்ட். ஸோ இது நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகிள் 124 தான் அதனுடைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. 124(2). நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த பதவி பிரமாணத்தின் போது கடவுளின் பெயரில் ஹிந்தியில தான் அவர் உறுதிமொழியை ஏற்றிருக்காரு. ஸோ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ள சூரியகாந்த் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களில் நீதிபதி காலி பணியிடங்களுக்கு பெயர்களை தெரிவு செய்து மத்திய அரசுக்கு பரிந்துரைக்கும் உச்ச நீதிமன்ற கொலீஜியத்துக்கு தலைமை வகிக்க உள்ளார். ஸோ கொலீஜியம் அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றத்துல காலி இடங்கள் வரும்போது ஜட்ஜஸுக்கான அந்த காலி இடங்கள் வரும்போது அதை தேர்வு செய்யக்கூடிய ஒரு குழு தான் என்ன பார்த்தீங்கன்னா கொலீஜியம். ஸோ 1981 பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேசஸ் நடந்திருக்கும். 1981 ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ். ஸோ இதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பிரசிடென்ட் அந்த ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஸோ இவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேசஸ்ல. ஸோ செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ்ன்னு சொல்லும்போது 1993 செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு அந்த ஜட்ஜஸை ரெக்கமெண்ட் பண்ணும்போது அந்த கொலீஜியத்தில் இருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ப்ளஸ் 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ். ஸோ இவர்களுடைய அந்த பரிந்துரையின் பேரில் மட்டுமே என்ன பண்ண முடியும்னா இது கன்சல்டேஷன் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸில். செகண்ட் ஜட்ஜஸ் கேஸில் இட் இஸ் கன்கரன்ஸ், அதாவது அந்த 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸினுடைய அந்த பரிந்துரையின் படி பிளஸ் சிஜே இவர்களுடைய பரிந்துரையின் படி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா பிரசிடென்ட் நீதிபதிகளை நியமிக்க வேண்டும். ஸோ மூன்றாவதா தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 1998ஆம் ஆண்டு. ஸோ இதுல என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சிஜேஏ பிளஸ் 4 சீனியர் மோஸ்ட் நீதிபதிகள் சேர்ந்துதான் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பணியிடங்களை நிரப்புவதற்கான அந்த கொலீஜியத்துல இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொலீஜியத்துல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா சுப்ரீம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிளஸ் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் இதுல இருப்பாங்க. ஸோ அதன்படி தான் பாத்தீங்க அப்படின்னா சூரியகாந்த் தலைமையில விக்ரம்நாத், பிவி நாகரத்னா, ஜே.கே. மகேஸ்வரி மற்றும் எம்.எம். சுந்தரேஷ். ஸோ இவங்க தான் இந்த கொலீஜியம். ஸோ இவங்க தான் தேர்வு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உயர் நீதிமன்ற நீதிபதி காலி பணியிடங்களுக்கு பெயர்களை பரிந்துரை செய்யும். ஸோ அதுலேயுமே சீஃப் ஜஸ்டிஸ் பிளஸ் 2 சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியகாந்த் மற்றும் விக்ரம்நாத், பிவி நாகரத்னா. ஸோ இவங்க தான் ஹைகோர்ட் ஜட்ஜஸை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த கொலீஜியத்தில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பதவியின் அடிப்படையில் நம்ம நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ ஒன்றாவதா இருக்கக்கூடியது யாருன்னு பார்க்கும்போது பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட். ஸோ இரண்டாவதா வைஸ் பிரசிடென்ட், மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், நான்காவதா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய கவர்னர்ஸ். ஸோ அஞ்சாவதா பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மர் பிரசிடென்ட்ஸ். ஸோ ஆறாவதா பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மற்றும் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்று வழிபெறுகிறது
புயல் சின்னம் தெற்கு அந்தமான் கடலில் நிலவிய புயல் சின்னம் செவ்வாய்க்கிழமை வலுப்பெறும் எனவும் அடுத்த 48 மணி நேரத்தில் சென்னியார் புயலாக மாறும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ யுனைடெட் நேஷனுக்கு அந்த வெதர் அண்ட் கிளைமேட் இதை வெதர் அண்ட் கிளைமேட்டுக்காக இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த வெதர் அண்ட் கிளைமேட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய அமைப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு மெட்டராலஜிக்கல் ஆர்கனைசேஷன். மெட்டராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் ஸோ WMO. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு ரீஜனல் கமிஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்கனாமிக்கல் அண்ட் சோஷியல் கமிஷன் ஆன் ஏஷியா அண்ட் ஸ்பெசிஃபிக். எஸ்கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது WMOல இருக்கக்கூடிய ஒரு ரீஜனல் கமிஷன். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2000ல் பேனல் ஆஃப் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பை வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அந்த புயல் வருவதை எதிர்கொள்வதற்காக அதற்கு பேரிட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தருவதற்காக தான் இந்த பேனலை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ முதலாக 2004 தான் அந்த டிராபிக்கல் ரீஜன்ல இருக்கக்கூடிய அந்த சைக்ளோனுக்கு வந்து பேரிடப்பட்டிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒனில் அப்படிங்கிற அந்த சைக்ளோனுக்கு ஒனில் அப்படிங்கிற பேர் வந்து இடப்பட்டிருக்கும். ஸோ இதுல எந்தெந்த நாடுகள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலா 13 மெம்பர்ஸ் இதுல இருக்காங்க. ஸோ இந்த நாடுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் 13 நேம்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக 169 நேம்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சைக்ளோன் வரும்போதும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே லைன் பை லைனாக ஒவ்வொரு பேரை வந்து அந்த புயலுக்கு வைப்பாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 13 கண்ட்ரிஸ். இதில் ஃபவுண்டிங்காக தொடங்கும் போதே இருந்த கண்ட்ரிஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மர், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், ஒமான், தாய்லாந்து. ஸோ 8 கண்ட்ரிஸ் தான் முதல்ல 8 நேம்ஸ் வச்சு அப்படியே லைனாக சைக்ளோன்ஸ்க்கு வந்து பேரிட்டுட்டே இருப்பாங்க. அதாவது அந்த டிராபிக்கல் ரீஜனில் ஏற்படக்கூடிய சைக்ளோன்ஸ், குறிப்பாக பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சீ. இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு மேலும் 5 நாடுகள் இதில் வந்து இந்த பேனலில் இணைந்திருக்கும். ஸோ கத்தார், சவுதி அரேபியா, ஈரான், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதே மாதிரி ஏமன். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேனலில் 13 கண்ட்ரிஸ் இருக்கு. இதில் சென்னியார் அப்படிங்கிற பேரை வந்து பரிந்துரைக்கப்பட்ட நாடு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா UAE தான் பரிந்துரைச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி மோந்தா அப்படிங்கிற புயல் வந்திருக்கும். ஸோ அந்த மோந்தா அப்படிங்கிற புயலை பரிந்துரை பண்ண நாடு வந்து தாய்லாந்து. ஸோ அதுக்கு முன்னாடி சக்தி அப்படிங்கிற புயல் வந்திருக்கும். ஸோ அதுக்கு இலங்கை நாடு தான் அந்த பேரை வந்து பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சைக்ளோன்ஸ் வந்து ஏற்படும் போதும் ஒரு விழிப்புணர்வுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பேரிடலை வந்து கடைபிடிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய சட்ட உதவி ஆணைய செயல் தலைவராக உச்சநீதிமன்ற நீதிபதி விக்ரம்நாத் நியமனம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பாலிட்டியில் பேப்பர் 3 பாலிட்டியில் லோக் அதாலத்தில் வந்து கவர் ஆகும். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா
டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இதில் அதாவது அரசு வந்து மக்களுக்காக எதிர்காலத்தில் வந்து என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த கவர்மெண்ட்டுக்கு டைரக்ஷன் கொடுக்கக்கூடியதான் என்னன்னா இந்த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதினப்பவே இந்த டைரக்ஷன்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஆர்டிக்கல் 39A. ஸோ இதை 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் தான் 1976 ஆட் பண்ணியிருப்பாங்க இந்திரா காந்தி பீரியடில். ஸோ எதுக்காக அப்படின்னா வீக்கர் செக்ஷன்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீ லீகல் எய்டு வந்து கொடுக்கணும், சட்ட உதவிகள் வந்து நலிந்தோருக்கு வந்து கொடுக்க வேண்டும் அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் தான் ஆர்டிக்கிள் 39A. ஸோ இதுக்காக தான் என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா லீகல் சர்வீஸ் அதாரிட்டிஸ் ஆக்ட், லீகல் சர்வீஸ் அதாரிட்டிஸ் ஆக்ட். ஸோ எந்த வருடம் வந்து இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருக்கப்பட்டோம் அப்படின்னா 1987 தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதன்படி நல்சா, ஸோ நல்சா அண்டு நல்சான்னு சொல்லும்போது நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அதாரிட்டி. ஸோ நேஷ்னல் லெவலில் ஒரு நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அதாரிட்டி இருப்பாங்க, ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அதாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல் சர்வீஸ் அதாரிட்டி. ஸோ இந்த நலிந்தோருக்கு வந்து இலவச சட்ட உதவிகள் கொடுப்பதற்கான அந்த பாலிசிஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய நல்சா அப்படிங்கிற அமைப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை ஸ்டேட்ஸ் மற்றும் டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து இவங்க அதை செயல்படுத்துவாங்க. அந்த அமைப்பின் கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அதாரிட்டி அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோக் அதாலத், மக்கள் நீதிமன்றத்தை ஏற்படுத்தி மக்களுடைய அந்த நலிந்தோருக்கான அந்த மக்களுடைய பிரச்சனைகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இலவசமாக இந்த அமைப்பின் கீழ் என்ன பண்ணுவாங்க தீர்த்து வைப்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா தேசிய சட்ட உதவி ஆணையத்தின் நல்சா, ஸோ நல்சாவினுடைய தலைவராக விக்ரம் நாத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா திரௌபதி பிரசிடென்ட் அவர்கள் நியமனம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் லீகல் சர்வீஸ் அதாரிட்டி. ஸோ இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட்ல அந்த நலிந்தோருக்கான வரக்கூடிய கேசஸை பார்க்கக்கூடிய அமைப்பு தான் சுப்ரீம் கோர்ட் லீகல் சர்வீஸ் கமிட்டி. ஸோ இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருப்பாங்க. இதனுடைய தலைவராக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி ஜிதேந்திரகுமார் மகேஸ்வரி நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க அந்த நலிந்தோர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போகும்போது அவர்களுக்காக அந்த சட்ட உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த SC/SLC. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் INS மாஹி கடற்படையில் இணைப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ நீர்மூழ்கி கப்பலை தாக்கி அழிக்கும் INS மாஹே வகை போர்க்கப்பல் முதலாக இந்திய கடற்படையில் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ இது எங்கே உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கேரளா மாநிலத்தில் கொச்சியில் உள்ள கொச்சி கப்பல் கட்டுமான நிறுவனம். ஸோ வேற எங்கெல்லாம் இந்த கப்பல் கட்டக்கூடிய அந்த தளம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேசில் விசாகப்பட்டினம், ஸோ ஆந்திர பிரதேஷ், ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மும்பையில் மசகான் கப்பல் கட்டும் தளம். ஸோ கல்கட்டாவில் கார்டன் ரீச். ஸோ இதெல்லாமே கப்பல் கட்டும் தளம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொச்சியில் இருக்கக்கூடிய இந்த கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் தான் இந்த INS மாகி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எந்த திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா உள்நாட்டிலேயே போர்க்கப்பல்களை உருவாக்கும் தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் தான் இந்த கப்பலானது உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்கீம்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 8 நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் கப்பலை வந்து உருவாக்க போறாங்க. ஸோ இதுல வந்து
ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்சர்ஸ், சென்சார், ஆயுதங்கள் எல்லாமே இருக்கும். அப்போ இன்னொரு நாட்டில இருந்து அந்த ஏதாவது நீர்மூழ்கி கப்பல் வந்து அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா இந்த ஐஎன்எஸ் மாகி கப்பலால் என்ன பண்ண முடியும்னா அதை தாக்கி வந்து அழிக்கிறதுக்கு முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 654 கிலோமீட்டர் பாதைகளில், ரயில் பாதைகளில் கவச் தொழில்நுட்பம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த கவச் 4.0 தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ரயில் பாதையில் வந்து பொருத்தப்படக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட வேகத்தில் ரயில்களை ஓட்டுநர்கள் இயக்க தவறும் பட்சத்தில் அது என்ன பண்ணும்னா இந்த கவச் அப்படின்ற தொழில்நுட்பம் தாமாகவே பிரேக்கை செலுத்தி ரயிலை என்ன பண்ணும்னா அந்த ஆபத்து சூழ்நிலையிலிருந்து நிறுத்துறதுக்கு வைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே தண்டவாள பாதையில வந்து 2 ரயில்கள் வந்து மோதுறது மாதிரி இருந்ததுன்னா அப்பவும் என்ன பண்ணும்னா இந்த விபத்துகளை தடுப்பதற்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கவச் தொழில்நுட்பத்தை வந்து ரயில் பாதையில வந்து அமைக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ரயில் பாதையில எவ்வளோ கிலோமீட்டர் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 654 கிலோமீட்டர். ஸோ இதை வந்து ஆர்டிஏன்னு சொல்லும்போது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஸோ 2005 தான் இந்த சட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இதன் அடிப்படையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டுடைய வெளிப்படைத்தன்மையை அறிவதற்காக மக்கள் வந்து கேள்வி கேட்டு அதற்கான பதில்களை வந்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் நடந்திருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாமே மக்கள் வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஸோ அதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த ரயில் பாதுகாப்பு திட்டம் எந்த அளவு இருக்கு அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. அதற்காக தான் இந்த 654 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பொருத்தப்பட்டுள்ளதாக பதிலளிக்கப்பட்டுள்ளது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிய கோப்பை ட்ராக் சைக்கிளின் இலச்சினை வெளியீடு. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முதலாக ட்ராக் சைக்கிளிங் போட்டி வந்து இங்கே நடைபெற இருக்கு. இப்போ ஒவ்வொரு போட்டியை நடத்தும் போதும் அதற்கான ஒரு சின்னத்தை வந்து வெளியிடுவாங்க. ஸோ அதற்கான சின்னம் தான் இந்த ட்ராக் சைக்கிளிங் போட்டிக்கான சின்னம் தான் வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ எங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா சென்னையில தான் நடக்க இருக்கு இந்த போட்டி. ஸோ அங்கதான் இந்த லட்சணை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா 2வது முறையாக சாம்பியன். ஸோ வங்கதேசத்தில் நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை கபடி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா சீன தைபேவை வீழ்த்தி 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வந்து வென்றுள்ளது.